சிவகார்த்திகேயன் அவர்களோட படங்கள் அப்படின்னா சார் எப்பவுமே கிட்ஸ் நிறைய வருவாங்க, ஃபேமிலி வெயிட்ல இருக்க எல்லாரும் உங்க படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலனாலும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்களுக்கு தீபாவளி தான். ஸோ இந்த ஒரு படத்துல கன்னை உங்க கையில ஏந்திருக்கீங்க. ஏன்னா இந்த நம்ம மண்ணை பத்தின ஒரு படம்ன்றதுனால துப்பாக்கி உங்களுக்கு புதுசு கிடையாது. வீட்லயே சாரோட உங்க அப்பாவோட டிபார்ட்மெண்ட் கன் பார்த்திருப்பீங்க. வருத்தப்படாத வாலிபரா சிவனாண்டி துப்பாக்கியில நீங்க பண்ண சேட்டைகள்லாம் நிறைய இருக்கு. பட் காஷ்மீர்ல மிஸ்டர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களா நீங்க அவர் பயோபிக்ல நடிக்கும் போது அந்த கன்னை காஷ்மீர் மண்ணில் உங்க கையில இருந்தப்போ எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, நீங்க சொன்ன மாதிரி பல துப்பாக்கிகளை பார்த்துருக்கேன் நான். ஆனால் இந்த படத்தில் இருந்தது ரியல் துப்பாக்கி, AK-47 அது. ஸோ அதை சுடும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். அது வந்து ஒரு புதுசாக இருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா கன்னு நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? அதை எடுத்து நம்ம ஃபயர் பண்ணும்போது அந்த சவுண்டு, அந்த பவர் வந்து அது பயங்கரமாக இருக்கும். அது தெரிஞ்சு படம் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். உங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்டேஜ்ல நானும் ஒரு மீடியாக்குள்ள வரணும், சினிமாக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அமரன் பார்த்து ஆர்மிக்குள்ள வரணும்னு நிறைய பேர் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நிச்சயமா அப்படி நினைச்சாங்கன்னா அது இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ். பட் அதை தாண்டி நான் ஏன் இந்த ஃபிலிம் இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொன்னேன்னா, நீங்கள் லைஃப்பில் என்ன ஆகணும்னு நினச்சாலும் அதில் எவ்வளோ கமிட்டடாக இருக்கணுன்றது இந்த படம் பார்த்தா தெரியும். நம்ம என்ன துறைக்கு வேணாலும் போகலாம். அது சினிமாவாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படியே போகிறதா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன துறையாக இருந்தாலும் அதில் எவ்வளோ கமிட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே சார். இந்த படத்தில் நாங்கள் எஸ்கே அவர்களை வேற ஒரு அவதாரில் பார்க்குறோம். அண்ட் சாய் பல்லவி அவங்களோட அந்த மின்னலே சாங் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு அந்த பேர் பார்க்கும்போது. பட் மூவி தாண்டி ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்தை ஒரு எமோஷனலா கேரி பண்றது மியூசிக் பெரிய பிளஸ். ஸோ நீங்க இந்த படம் வந்து என் கேரக்டரா இருக்கட்டும், சாய் பல்லவி கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் மற்ற கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே ஒரு எமோஷனல் ஜேர்னி தான். எமோஷன்ஸ் அப்படின் போது எல்லா வகையான எமோஷன்ஸும், ஒரு காதல், அன்பு, பாசம், இழப்பு, தவிப்பு, தியாகம், இது எல்லாமே இந்த எமோஷன்ஸாக இருக்காது. அதுக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும். ஸோ ஜிவி மியூசிக்கெலாம் அந்த ஒரு இன்ட்ரோ, சாய் பல்லவி இன்ட்ரோ வரும்பொழுது ஒரு மியூசிக் கேட்டிருப்பீங்க, ஒரு வயலின் மியூசிக் ஒன்று கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி படத்தில் நிறையா சூப்பர் ஸ்கோர் இருக்குது, நல்ல மியூசிக் இருக்குது. ஏன் நீங்கள் சொன்னீங்களே சார் இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சுன்னு, நான் பசங்கள்ட்ட சொன்னேன் எஸ்கே சார் வந்தார்னா அவரோட FTFSல இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு. அதனால தான் அந்த ஒரு வைப் கட்டு தானே. அண்ட் சார் நீங்கள் சொன்னீங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு IPS ஆகணும்ன்ற எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னு JJல படிக்கும்போது. ஒருவேளை IPS ஆகணும் ஸ்கூல்ல இருந்தேன். ஓகே, IPS ஆகணும் ட்ரீமோட இருக்க சிவகார்த்திகேயன் இங்க இருக்காரு. மேஜர் முகுந்த் இங்க வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட என்ன பேசியிருப்பாரு, என்ன கேட்டிருப்பாரு? இல்லை, எப்படி இந்த நீங்கள் எடுக்கிற முடிவு ஒன்று இருக்கு இல்லையா, நான் ஆர்மிக்கு தான் போவேன்றது, அதில் உறுதியாக எப்படி நின்னீங்கன்றது மட்டும்தான். பாருங்க சார், பசங்க கன்னோட ரெடியா இருக்காங்க. என்னடா பட்டாசெல்லாம் வெடிக்கிறீங்க? உங்களை கன்னோட பார்த்ததுனால நம்ம பசங்களும் கன்னோடலாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு தீபாவளிக்கு போய் திருச்சியில பாதி பட்டாசு கடையில கண்ணு காலி ஆயிடுச்சு உங்களால. சூப்பர், அது நீங்க சொன்னது கரெக்ட் தான். உண்மையிலே இன்னைக்கு தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க செலிப்ரேஷனை. நன்றி நன்றி. ஓகே 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 சார், இப்போ இந்த மூவி டெல்லியில நம்ம ஸ்கிரீன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து அங்கேருந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? மெயினா ரியல் இந்து ரெபேக்கா வர்கீஸ் உங்ககிட்ட என்ன சார் சொன்னாங்க? இல்லை, அவங்க இந்து மேம் இன்னும் நான் சந்திக்கல. ஏன்னா நான் தான் சொன்னேன், ஒரு 8 டேஸாக எல்லா சைடும் சுற்றிட்டு இருக்கேன் நான் ப்ரமோஷன்ஸ்க்கு. ஆர்மி டீம், ரியல் ஆர்மி மேன் எல்லாருமே பார்த்தாங்க படம். பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது அதான். படம் பார்த்து ஃபுல்லாக முடித்த உடனே நீங்கள் வேறு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஆர்மிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய அவார்டாக இருந்துச்சு எனக்கு. சார், மிஸ்டர் மேஜர் முகுந்த் வரதராஜ் அவர்களுக்கும் உங்க அப்பா அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நாங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களையும் எங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அவர் வந்து நிறைய ஸ்கூல் படிச்சாரு, காலேஜ் படிச்சு முடிச்சாரு, அவரோட ஒரு ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணார். அதுதான் ஆகணுன்ற ஒரு முடிவோடு இருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் காலேஜ் இங்கே படிச்சாரு, ஸ்கூல் முடிச்சாரு, ஒரு சினி ஃபீல்டுக்குள்ள போனாரு. ஸோ அவரோட இந்த லைஃப் ஜேர்னில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா இங்க JJ காலேஜில் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, லைஃபையே நான் இங்கே தான் பார்த்தேன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லையே. எல்லாமே நான் JJ காலேஜில் தான் பார்த்தேன். எனக்கு என் திறமை மேலே இருக்கிற
நம்பிக்கை எனக்கு கிடைச்சது இங்கே தானே. இதே மாதிரி தான் எல்லாரும் கை தட்டினாங்க. ஏதோ பண்ணுறோம் போலயே, நம்ம இதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு வருஷமும் பண்ணேன். கல்ச்சுரல்ஸ் போனேன், அப்புறம் டிவியில் போய் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு மேலே என்ன வேணும் சார்? 2003 இந்த சிவகார்த்திகேயன் போல உங்களை போல நிறைய பேர் இங்க இருக்காங்க சார். அவங்க உங்கள்ட்ட கேட்க ஒரு சில கொஸ்டின்ஸ் சொன்னாங்க. நீங்க அருண்ராஜா சார், திபு சார், நீங்களாம் காலேஜில் இருக்கும்போது இந்த கேம்பஸ்க்குள்ள அதிகமா எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? கேன்டீனா? இல்லை, நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்லாத டீச்சர்ஸ்லாம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிளாஸ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்குலாம் கிளாஸ்ல இருந்தாங்களோ? ஆமாம், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் அதாவது நாங்கள் படிக்கும்போது ஃபைனல் இயர்லாம் வரும்பொழுது அப்போ தான் காலேஜ்லேருந்து பாஸ் அவுட் ஆயிருந்த 1 or 2 years ஆன டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அதனால அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினாங்க. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா நேராக ஸ்டாஃப் ரூம் போகிறது, மேம் என்ன இன்னைக்கு சாப்பாடு உங்களுக்கு கேன்டீனில் இன்றைக்கி சப்பாத்தி தான் போட்டிருக்காங்க, இதை கொடுங்க அப்படின்னு. அந்த சப்பாத்திக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க சார் இங்க. சப்பாத்தி தானே இன்னும். பட் நான் வந்து என்னடா சப்பாத்தி எப்போவுமே சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு தான் நான் சென்னைக்கு போனேன். இந்த சப்பாத்தி கூட எனக்கு அங்கே கிடைக்கல. அப்போ தான் இந்த சப்பாத்தியின் மகிமை எனக்கு புரிஞ்சுது. அதனால அதையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருங்க. ஸோ நாங்கள் ஸ்டாஃப்ஸோட டிஃபன் பாக்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்தே கேட்டு, ஓகே நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கேன்டீன் சப்பாத்தி சாப்பிடுங்க மேடம், பரவாயில்ல சொல்லி நாங்கள் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம்லாம் சாப்பிடுவோம். நான் கூட நீங்க சொல்லும்போது டான் சிவகார்த்திகேயன் மாதிரி ஹாஸ்டல் ஃபுட்டை மாத்துங்க அப்படின்னு ஏதோ பிரச்சனை பண்ணீங்கன்னு நினைச்சேன். இங்கே அப்படி தேவைப்படவே இல்லை. இங்கே வந்து டான் சிவகார்த்திகேயனா நான் இருந்ததே இல்லை. அதிகபட்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்திகேயனா தான் பார்க்க முடியும். ஜாலியாக சேட்டை பண்ணால் கூட எல்லாரும் ரசிக்கிற மாதிரி சேட்டை தான். ஓகே சார், இப்போ அமரன் மூவி இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கீங்க. ஒரு 5 டிக்கெட் உங்களுக்கு கிடைக்குது. 5 FDFS டிக்கெட் உங்க கையில இருக்கு. உங்க அமரன் மூவிக்கு யாரை கூட்டு போவீங்க? உங்க ஸ்டாஃப்ஸா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா உங்க கூட கனெக்டா இருந்தவங்கள்ட்ட. இல்லை கண்டிப்பாக எனக்கு வந்து நான் இங்கே அவங்களெல்லாம் கூட்டு பண்ணேன். ஏன்னா அவங்க தான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறாங்க. கவிதா மேமாக இருக்கட்டும், ரேவதி மேமாக இருக்கட்டும், செங்கமால் மேமாக இருக்கட்டும், அண்ட் சார் இருக்காங்க. இவங்களெல்லாம் தான் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். ஸோ கூட்டிகிட்டு போய் காட்டுவேன், பாருங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டை பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். என்னப்பா நம்ம எல்லாம் யார் யாரெல்லாம் FDFS போறீங்க? அமரன் சார் எக்ஸ்ட்ரா ஷோஸ் ஆட் பண்ணிருக்காங்க நம்ம ட்ரிச்சில டிக்கெட் பிரஷர்ஸ்க்காக. பாத்தீங்களா ட்விட்டர்ல? அப்படியா? இல்லை நான் என்ன எதுவும் பார்க்கல. டிக்கெட் பிரஷர் அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ட்ரிச்சியோட தியேட்டர்ஸ் எல்லாம் ட்வீட் பண்ணி அமரன் மூவிக்கு எக்ஸ்ட்ரா ஷோஸ் ஆட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. தேங்க்யூ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் இது இங்கே பார்த்துட்டு இருக்க நீங்க, இதை வேற ஏதாவது வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும், திருச்சியில் இருக்க எல்லாருக்கும் லவ் யூ ஆல். தம்பி இந்த சைடு வாடா. ஏன்டா கேர்ள்ஸ் சைடு போய் நிக்கிற? இப்படி வாடா. உன்னை நான் 1/4 மணி நேரம் முன்னாடி அந்த பக்கம் பார்த்தேன், அப்படியே இந்த பக்கம் வரிய நீ. சார் காலேஜ் படிக்கும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நாங்க ஒண்ணா இருந்தோம்னு சொல்லியிருந்தீங்க. ஜாலியா ஒண்ணா இருந்தோம். ஒண்ணா ஜாலியா நோ ஜாலியா. டோன்ட் டாக் லைக் தட். வி JJ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி நைஸ் கைஸ். ஓகேவாப்பா? நைஸா? இல்லை நான் சும்மா கிண்டலுக்குலாம் சொல்ல. நாங்கள் படித்த 4 வருஷம் நான் இல்லை, எங்கள் கிளாஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட எங்கள் பசங்க மேலே பிள்ளைங்க கொடுத்ததே கிடையாது. ஓ சார், அமரன் மூவி கொஸ்டின் ஒன்று. இப்போ அமரனுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கறது சிவகார்த்திகேயன் அவர்களோட கேரியரே வேற ஒரு இடத்துக்கு ஆல்ரெடி போயாச்சு. அமரனுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் மக்கள் கையில் தான். கண்டிப்பாக நம்ம வேலையை சிறப்பாக செய்துட்டோம். அவங்க பார்த்து நீ இதுதான் ஏன்னா அவங்க சொல்லி தான் நமக்கு எல்லா இடங்களுமே. ஓகே நீ மிமிக்ரி பாஸ், டிவிக்கு போ, டிவியில் வந்து நீ இது காம்பேரர் பாஸ், நீ சினிமாவுக்கு போ, ஹீரோவாக பண்ணு, ஆக்ஷன் பண்ணுன்னு அவங்க தான் பாஸ் பண்ணி விடுறாங்க. எக்ஸாம் எழுதிட்டேன், பேப்பர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அவங்க திருத்தி என்ன மார்க் போடுத்துறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா அமரன்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணுவீங்க சார். டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணுவீங்க அமரன்ல. தேங்க்யூ சார். இப்போ அமரனுக்கு அப்புறம்
ஃபைனலாக வந்து இப்போ அமரன் மூவி ஸ்டோரி கேட்டப்போ ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மிஸ்டர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட அந்த லைஃப் ஜேர்னியை பற்றி இந்த ஸ்டோரி கேட்டப்போ இன்னும் ஃபியூச்சரில் ஒரு வேளை இதே மாதிரி ஒரு military ஆஃபீஸராக ரோல் வந்தால் உடனே எஸ் சொல்ல முடியுமா? உடனே சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது அது இந்த மாதிரி ஸ்டோரியா இருக்குமான்றது தெரியல. ஏன்னா மேஜர் இது வந்து ஸ்டோரி இல்லைல்ல, மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய லைஃப். ஒரு உண்மையா ஒரு மனுஷன் நம்மள இருந்து ஒருத்தர் போய் அங்க இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் காஷ்மீர்ல இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் அஸ் அ பர்சனாகவும் ஒரு சூப்பரான பர்சன். ஸோ இதை தாண்டி இருக்கணும் இன்னுமே ஆர்மி ஃபிலிம் பண்ணணும்னா. ஓகே சார். ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ், நம்ம பசங்களாம் தீபாவளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமரன் சிவகார்த்திகேயனா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த அன்பு நிச்சயமா நான் மறக்கவே மாட்டேன். நான் சொன்னது உண்மை. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.